என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் பிளவுஸ் கட்டிங் பண்ணிட்டேங்க. இது அதாவது நீங்க ஸ்டிச்சிங் கேட்டிருந்தீங்க, ஸ்டிச்சிங் எடுக்கலான்னு இன்னைக்கு நான் ரெடியா இருந்தேங்க காலையிலேயே. பட் ஆனா ஏன் நேரமா என்னன்னு தெரியல. நான் எப்பயுமே மிஷின்ல நான் வீடியோ எடுக்கணும்னாலேயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் வருது கரண்ட் ஆஃப் தாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துதாங்க நான் இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு வீடியோ பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றதுலயுமே வீடியோ பாக்குறதுலயுமே உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். பார்த்துட்டு எப்படி ஸ்டிச் பண்றேன் அப்படின்றதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றத டீட்டெயில்டா நான் சொல்லியிருக்கேன். புரியல அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கிளியரா சொல்றேன். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்டே நான் கைப்பகுதி தாங்க எடுத்திருக்கேன். நான் கட் பண்ணி வச்ச கைப்பகுதியில நல்ல பக்கத்துக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் கொடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரியே அர்க்காத் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா? அர்க்காத் பண்ணியிருக்கிறத இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க. எப்பயுமே 2 மடிப்பு கைக்கு மடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கை பட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம எப்பயுமே அர்க்காத் பண்ணியிருக்கிறது கரெக்டான அளவு. அதனாலதான் எப்பயுமே நம்ம கட் பண்ணும் போதே அளவுகளையும் கரெக்டா கட் பண்ணி மார்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தைக்கும் போது எதையுமே நம்ம அளவு எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை, டக்குன்னு தச்சிடலாம். இன்னொரு கையும் அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மடக்கிட்டு ஒரு தையல் கொடுத்துறேன். தையல் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் எம்மிங் கேட்பாங்க அப்படின்னா தச்சிருங்க. தச்சுட்டு எம்மிங் பண்ணிட்டு இந்த தையலை பிரிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒர்க்கு. நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது ஃப்ரண்ட் பார்ட். அதையுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு கரெக்டா ஒரு மார்க் கொடுத்துட்டுங்க. இன்ட்டு மார்க் கொடுத்துட்டு நம்ம வி ஷேப்ல நான் எப்படியும் கட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த கட் பண்ண அந்த இடத்துல கரெக்டா மடிப்பு கொடுத்துங்க. ஒண்ணு போல சமமா நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்க. இதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ் இல்ல, அதுல அகலம் மெயின் டாட்டுக்கு அகலம் வந்து எவ்வளவு வச்சிருந்தாங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு, நீளம் வந்து 3 இன்ச்சு. ஸோ அதை நான் அளந்து கரெக்டா அந்த அளவையே இந்த அளவு பிளவுஸ்லயும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 சைடு ஊக்குப்பட்டி கிட்ட வர்ற அந்த இதை ரெண்டுமே சமமா வச்சு மடிச்சிருங்க. சமமா மடிச்சுட்டு அளவு பிளவுஸ்ல எந்த அளவு வச்சிருக்காங்க அப்படின்றத பிளவுஸ வச்சு நீங்க மார்க் பண்ணாலும் ஓகே தான், இல்ல இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? அதுக்குள்ள என்ன வேலை வந்துச்சுன்னு தெரியலையே, மிஷினை விட்டு எஞ்சி போயிட்டேன். சரி, ஓகே, வந்துட்டேங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ் வச்சு கரெக்டா ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். அந்த டாட்டை பிடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு கரெக்டா அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே மைல்டா மெல்லிசா ஒல்லியா ஆக்கி கொண்டுட்டு வந்துருங்க. அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது தான் டாட் வந்து அழகா இருக்கும், பாக்குறதுக்கே நீட்டாவும் இருக்கும். அந்த கப் ஷேப்புமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 1/4 இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி மைல்டா மெல்லிசா கொண்டுட்டு வந்துருங்க. நீங்க அந்த 2 டாட்டையும் ஒன்னா போட்டாலே 3rd டாட்டும் உங்களுக்கு கரெக்டா அதுவே அமைஞ்சிரும். அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் அதுல இன்ட்டு போடாம வச்சிருக்கேன் பாத்தீங்களா? சோ நான் அதை இன்ட்டு பக்கத்தை எடுத்து கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு தெரியறதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஸ்டார்டிங்கே அந்த இன்ட்டு போட்டு வச்சுக்கிறது தாங்க. ஓகேங்களா? எப்பயுமே நீங்க அதை கரெக்டா போட்டுருங்க. இந்த பாருங்க, நான் இப்போ போடாததுனால எனக்கு வந்த குழப்பம் தான் இது. ஓகே, கரெக்டா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வர்றதுக்கு போட்டாச்சு. அப்புறம் மாத்தி அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், திருப்பி எல்லா டாட்டையுமே பிரிக்கணுங்க. இது நிறைய ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கும்போது நிறைய இந்த தப்பு பண்ணியிருக்கேன். இப்ப ஓரளவுக்கு நான் இப்ப ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சே ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷமா இல்ல, ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ், ஆமா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்குள்ளேயே உடையில யாரோ வந்துட்டாங்க. இதே வேலைதாங்க. எப்பயுமே ஸ்டிச்சிங்ல உட்காந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆச்சு. எனக்கான ஒரு மினி பிளாக் மாதிரி நான் இன்னைக்கு போகுதுங்க. யாரோ கஸ்டமர் வந்து பிளவுஸ்க்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போறாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு திருப்பி ஸ்டிச்சிங்ல உட்காந்துட்டேன். அதே மாதிரியே இன்னொரு சைடையுமே நம்ம 1.5 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு நீளமும் வச்சு அந்த டாட் பிடிச்சிடுறேங்க. மெயின் டாட்டை நம்ம கரெக்டா அளவு பிளவுஸ்ல உள்ள மாதிரி நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரியே கப் ஷேப் கிடைச்சிரும். ரெண்டையுமே சமமா வச்சு அந்த அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதே அளவு வச்சு அந்த மெயின் டாட்டையும் பிடிச்சுங்க. ரெண்டையும் சமமா போட்டீங்க. நான் இந்த பாருங்க, நான் போட்டாலே டக்குன்னு அந்த 3rd டாட்டா அழகா உங்களுக்கு கிடைச்சிரும். அதை 1 இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் தையல் போட்டு அதை எடுத்துருங்க.
ஓகேங்களா? இல்ல அதையுமே அளவு ப்ளவுஸ்ல வச்சு நீங்க அளந்தீங்கன்னாலுமே ரொம்ப நீட்டா வரும். இப்ப பட்டி பீஸ்க்கு நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். துணி வந்து இவங்க தாராளமா கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதே பீஸ்லயே ரெண்டு எடுத்துக்கிட்டேன். 2 பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்பும் போது உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப வந்து நான் பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி அடிச்சு மடிச்சு வச்சிருக்கேன். அதை வந்து வீடியோல வந்து கட் ஆயிருச்சு, சாரி. நல்ல பக்கத்தையும் ஒண்ணு போல ஒண்ணு போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டி பீஸ் வந்து அடிக்கணும். இப்ப பட்டி பீஸ் அடிக்கிறதுக்கு வந்து நான் முதல்ல நல்ல பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நல்ல பக்கத்துக்கு மேல நல்ல பக்கம் போட்டிருக்கேன். கரெக்டா போட்டுட்டு இப்ப கீழே வந்து பாருங்க, பேக் சைடையும் அடிச்சாச்சு நம்ம. சோ இப்ப என்ன அளவுகள் வருதோ தையலுக்கான அளவுகள் 1/2 இன்ச்சு விட்டு கரெக்டா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணு இடத்துலயுமே நான் அளப்பேன். 3.25, 2, நெக்ஸ்ட் அந்த சைடு கரெக்டா வச்சுட்டு 3. இந்த 3 அளவுகளையுமே நடுவுல சென்டர்ல அடுத்த சைட்ல இந்த 3 அளவுகளையும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம பட்டியை வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவேங்க. எப்பயுமே இப்பன்னு இல்லை, கட் பண்ணும்போது இந்த துணியை என்னோட கட்டிங் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. பட்டியெல்லாம் நீங்க கட் பண்ணவே இல்லையே ஷேப் கொடுத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது தாங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து பட்டி பீஸ் வந்து அளந்து ஸ்டிச் பண்ணணும். அப்பனாதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா அந்த சைடு நீங்க ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சைடு ஜாயினிங்ல ஏற்ற இறக்கங்கள் வராம நீட்டா நமக்கு வரும். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்பனாதான் அடுத்தடுத்து வீடியோஸ் மூவ் ஆகும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பனாதான் உங்களுக்கு டீட்டெயிலா நார்மல் பிளவுஸ் ஒரு பிளவுஸை இவ்வளோ ½ நீங்க தச்சு முடிச்சிடலாம். நான் இந்த வீடியோ வந்து போன வீடியோல நான் போட்டிருப்பேன். 1/2 மணி நேரத்துல இந்த பிளவுஸ் நான் தச்சு முடிச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு பிளாகா காட்டியிருப்பேன். அதே நாங்க காலைல 8:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 9:05க்குலாம் இந்த பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. 1/2 மணி நேரம் தான் ஆச்சு இந்த பிளவுஸ் நான் தைக்கிறதுக்கு. எந்த ஒரு ஜாயினிங்குமே எதுவுமே இல்லாம நீட்டா இப்ப பட்டி பீஸை வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் பாத்தீங்களா, அளவு வச்சு. இன்னைக்கு கரண்ட் ஆஃப் ஆனதுனால என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்பயும் யாரோ வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் டெய்லியும். ஒரு வீடியோன்னு ஒண்ணு எடுக்கவும் முடியல, எடிட்டிங் பண்ண முடியல. அதாவது நம்ம வந்து கீழ் வீடுல இருக்கோம். ஆள் 2 சைடுமே எனக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே கதவு இருக்கு. யாராவது ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஒர்க்கு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ அதனாலயே என்னால வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க. அதனாலயே ஆனா நான் இன்னைக்கு எப்படி மண்டே குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க, நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கதவெல்லாம் அடைச்சு வச்சுட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பக்காவா தயாரா இருந்தேங்க. ஆனா என் நேரம் என்னன்னு தெரியலங்க. இன்னைக்குன்னு பார்த்து டோட்டல் ஆஃப். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி ஓகே, நம்ம போன வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் சிஸ்டர்ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ என்னால அதை வந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி கையில வந்து தையல் பிரிஞ்சிருச்சு, அது கொஞ்சம் ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாருமே வந்து நமக்கு வந்து கேட்கும் போது என்னால எனக்கு சொல்லவே தெரியாது. அதாவது இல்ல நான் இப்ப தச்சிட்டு இருக்கேன் என்னால முடியாது அப்படின்னு நான் சொன்ன நாளே கிடையாது. ஏதாவது சமையல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்ப சமைச்சிட்டு இருக்கேன், ஏதாவது பண்ண முடியாது, ஈவினிங் போல நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போது கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் மாட்டேனே சொல்ல மாட்டேங்க. அதை ஓரமா வச்சுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் அடிச்சு கொடுத்துருவேன். அது என்னவோ என் கேரக்டர் அப்படியே தான். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால அது அந்த வார்த்தையே எனக்கு வரமாட்டேங்குது, எதனாலன்னு எனக்கு தெரியல. முடியும், நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும்னா நான் கண்டிப்பா செஞ்சிருவேன். அதை மீறி என்னால முடியாத பட்சத்துக்கு தான் கண்டிப்பா என் வாயில இருந்து எனக்கு முடியாது அப்படின்றதே எனக்கு வரும். அதை அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஒரு தையல் போட்டு கொடுத்துட்டேங்க. அவங்களும் ஹாப்பி. அதாவது அவசரமா எங்கேயும் போறாங்க போல, அந்த பிளவுஸ் சேர மாட்டேங்குதுமா, கொஞ்சம் பிரிச்சு விட்டுன்னா எனக்கு ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தையலை போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பிளவுஸை வந்து பட்டி பகுதியை ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. பட்டி பகுதிக்கு 3 மார்க்கிங் எடுத்தோம் இல்லையா, அந்த 3 மார்க்கிங்குமே குறிச்சுக்கிறேன். அது வந்து தையலுக்கான அளவுகளையும் சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணி நான் அளந்தேன். அதை நீங்க வீடியோல பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பட்டி பகுதி வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டிருக்கேன் இல்லையா, கரெக்டான லெஃப்ட் சைட் குள்ளத லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட் குள்ளத ரைட் சைட்லயும் வச்சு கரெக்டா ஸ்டிச் பண்ணுங்க. இந்த பட்டி பகுதியெல்லாம் ஜாயின் பண்றது டீட்டெயில்டா வேணும், எங்களுக்கு பட்டி மட்டும் தனியா வேணும் அப்படின்னா என்னோட சேனல்ல இருக்குங்க, அதை மறக்காம போய் பாருங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பா
இந்த இதே மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டாட்டை வந்து லைட்டா மடிச்சு விட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கே. அப்படியே திருப்பி விட்டு கீழே பக்கம் வச்சு தையல் கொடுங்க. ஏன் கீழ் பக்கம் வச்சு தையல் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் மேல பக்கம் வச்சுக்குவாங்க. அது வந்து நமக்கு வந்து மார்பகங்கள்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பயுமே பட்டி பகுதியை கீழ் பக்கமா பக்கம் வச்சுதான் தையல் கொடுப்பேன். அளவு பிளவுஸை எடுத்து அதையும் கழுத்தோட அளவும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம அளந்து பார்த்துக்கணும். எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணும் போதும் அளவு பிளவுஸ் நம்ம கையிலேயே இருக்கணுங்க. அப்படின்னாதான் நம்ம அளந்து பார்க்க கரெக்டா இருக்கும், ஸ்டிச் பண்ணவும் கரெக்டா இருக்கும். பட்டி பகுதி ஆல்ரெடி நான் ஊக்கப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்பயுமே 2.5 இன்ச்சு நீளம் அகலம் எடுத்துக்குவேங்க. நீளம் வந்து அந்த பிளவுஸுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவேன். அதே மாதிரிதான் போன வீடியோல நான் அந்த ஊக்கப்பட்டி எப்படி ஜாயின் பண்றதுன்றத கிளியரா பொறுமையா வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க மறக்காம போய் அதை வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான விளாக்ல வந்து என்னால் விளாக் போட முடியல. 2 பிளவுஸ் தச்சு எப்படியாவது நினைச்சா இன்னைக்கு டோட்டல் ஆஃப் பண்ணதுனால என்னால இன்னைக்கு எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. கடைசி நான் என்ன பண்ணேன், அப்ப நீங்க கட்டிங் கூட பண்ணலையா சிஸ்டர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பண்ணலைங்க. இன்னைக்கு என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கூட பின்னு சொல்லி. சோ அந்த கூட பின்னி கொடுத்துட்டு இருந்தேங்க இன்னைக்கு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச கைத்தொழில் ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு கூட பின்னவும் தெரியும். சோ நான் அந்த கூட ஒர்க்கிங்க வந்து சைட்ல உட்காந்து இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் டைமிங்ல அந்த மாதிரி டைமிங்ல யாராவது தெரிஞ்சவங்க எனக்கு கூட பின்னி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டா அவங்களுக்கு நான் அதை வந்து பண்ணி கொடுப்பேங்க. அப்பப்ப இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் வர டைம், அப்புறம் பிளவுஸ் வந்து அதிகமா இல்லாத டைமிங்ல, இன்னொன்னு குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிற போது, அந்த மாதிரி டைமிங்ல டைம் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிளவுஸ வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கூட வந்து லைட் டைமிங்ல பின்னுவேன். அந்த கூட பின்ற வீடியோ கூட நான் நெக்ஸ்ட் அடுத்து போடுற விலாக்ல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க, இது வந்து வி பட்டி தைக்க சொல்லியிருந்தாங்க. சோ நான் வி ஊக்கு வச்சிட்டு இருக்கேன். போனதுல வி ஊக்கு வைக்க வி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு தெரியலன்னா இந்த இதே மாதிரி தாங்க நம்ம எந்தெந்த இடத்துல வேணும்ன்றத மார்க் பண்ணிட்டு பிளவுஸ் திருப்பி திருப்பி ஓகேங்களா, அந்த சைடு கரெக்டா வி வர்ற மாதிரி திருப்பி திருப்பி வச்சு 2 தையல் கொடுத்து வி பகுதி அடிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து வி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். துணி வந்து அவங்களுக்கு சீக்கிரத்துல கிழிஞ்சு போகாம இருக்கும். இல்ல வி வேணாம் அப்படின்றவங்க ஊக்கு கேக்குறவங்களுக்கு ஊக்கே வச்சு கொடுத்துருங்க. இப்ப நம்ம பட்டி பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடலாம். பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் நல்ல பக்கத்துலயும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு கரெக்டா நீங்க எந்த அளவுக்கு ஷோல்டர் தையல் பிடிக்கணும்னு நினைச்சுக்கீங்களோ அந்த அளவுக்கு தையல் கொடுத்துக்கோங்க. அதை எல்லாமே 2 தையல் கொடுத்துருங்க. எஜ்ஜிலையும் ஒரு தையல் கொடுத்துருவேன் நான். அப்பதான் கொஞ்சம் பிசுறு எதுவும் வராம உங்களுக்கு நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன செய்யறோமோ அந்த வேலையை வந்து நீட்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். நெக்ஸ்ட் கைப்பகுதியையும் நல்ல பக்கத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டிருக்கேங்க. இதையுமே தைக்கும் போதுதான் நான் குடஞ்சு கட் பண்ணுவேன். பாருங்க, மைல்டா ஒரு சின்ன எஸ் ஷேப்புக்கு அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகா நீட்டா வந்துரும். அதை குடஞ்சு கட் பண்றது அந்த இடத்துல ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எது கரெக்டா லெஃப்ட் சைடு அந்த இன்ட்டு இருக்கிற இடம் வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ட்டு கொடுத்து நான் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்ப நம்ம எடுக்கிற பீஸ் வந்து கரெக்டா நல்ல பக்கத்து மேல வச்சு பிளவுஸையும் நல்ல பக்கத்துல வச்சு கை பகுதி நல்ல பகுதியும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த இன்ட்டு மார்க் வந்து நல்ல பக்கம், அதாவது ஃப்ரண்ட் பக்கத்துல வரும். எப்பயுமே நான் கை ஜாயின் பண்ணும்போது சென்டர்ல இருந்து தாங்க ஜாயின் பண்ணுவேன். அப்பதான் சுருக்கங்களும் வராம இருக்கும். அந்த அந்த நடு சென்டரான ஷேப்புமே நமக்கு கரெக்டா கிடைக்கும். இந்த பிளவுஸ் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த ஒரு மாற்றமே வராம நம்ம கஸ்டமருக்கு சூப்பரா பினிஷிங்கா கொடுத்துடலாங்க. அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் அது மேலேயே போட்டுட்டு இன்னொரு பக்கத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணும். நம்ம வந்து கீழ் துணியையும் இழுக்க கூடாதுங்க. மேல் துணியை அதுக்கு தக்கன ஷேப்ல கரெக்டா வச்சுக்கிட்டே கையை வந்து ஜாயின் பண்ணணும். மேல் துணியையும் இழுக்கக்கூடாது, கீழ் துணியையுமே நம்ம இழுக்கக்கூடாது. அந்த ஷேப்ல கரெக்டா அதை வந்து உட்கார வச்சு அப்படியே தச்சுக்கிட்டே வரணும். அதுதான் நமக்கு வந்து கரெக்டா அந்த கை வந்து ஃபிட்டிங்கா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம நீட்டா நமக்கு கிடைக்கும். ஓகே, த்ரெட் கட் ஆயிடுச்சு. நம்ம அதை சரி பண்ணி அதை ரெடி பண்ணிக்குவோம். ஒரு நீட்டா அது மேலேயே தையல் கொடுத்துக்குவாங்க.
பாருங்க, மேல் துணி இழுக்கக்கூடாது, கீழ் துணி இழுக்கக்கூடாது. அந்த துணிய அந்த அதுக்காக நம்ம வெட்டியிருக்கிற அந்த ஷேப்லயே இந்த கை வெட்டி இருக்கிறதையும் கரெக்டா அது மேலேயே வச்சு தச்சுட்டே வரணும். ரெண்டையுமே இழுக்க கூடாது. நீங்க இழுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ஒரு சுருக்கமோ ஒரு லூஸோ கொடுத்துரும். அதனாலதான் தெரிஞ்ச விஷயம் தானங்க. நம்ம அவசரமா நான் அன்னைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அவசரமா ஸ்டிச் பண்ணாலே அது செய்யற வேலை, முக்கியமான வேலை என்ன வேலைன்னா த்ரெட் கட் ஆகுறது இல்ல கரண்ட் கட் ஆகுறது. ஏதாவது ஒண்ணு கட் ஆயிட்டு தாங்க இருக்கும் எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஜ்ஜிலையும் ஒரு தையல் கொடுத்துக்குவேன். நான் சொன்ன மாதிரிதான் பிசுறுகள் எதுவும் வெளிவராம நீட்டா இருக்கிறதுக்காக. அதே மாதிரியே இன்னொரு பக்க கையையுமே ஜாயின் பண்ணிடணும். கரெக்டா நம்ம நல்ல பக்கத்தையும் வச்சு ஜாயின் பண்ணணுங்க. அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. இந்த இதுல நான் வீடியோ தனியா வாய்ஸ் ஓவர் தனியா கொடுத்துருக்கிறதுனால எனக்கு புரியல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல கிளியர் பண்றேன். த்ரெட் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட. நான் த்ரெட் வந்து எப்பயுமே வந்து த்ரெட் பாக்ஸ் விற்கும் இல்லையா, ஒரு மொத்தமா ஹோலா ஒரு பாக்ஸ். அதுல வந்து கடையில போய் நமக்கு தேவையான நூல்களை பார்த்து எடுத்து வச்சுக்குவேங்க. அந்த மாதிரிதான் எப்பயுமே நான் எடுத்து வச்சுக்குவேன். அந்த த்ரெட் பத்தின டீடைல் வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நான் என்ன த்ரெட் யூஸ் பண்றேன், அதை எத்தனை பிளவுஸ்க்கு வருது அப்படின்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா உங்களுக்கு விளாகா போடுறேங்க சிஸ்டர். இதை சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணி. கண்டிப்பா நீங்க சொல்ற கமெண்டுக்கு ஏத்த வீடியோவை நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்ல நான் கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணி எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. எப்பயுமே கீப் சப்போர்ட்டிங் கொடுங்க. உங்க சப்போர்ட்டிங்னாலே என்ன, உங்களோட லைக்கும் உங்களோட கமெண்டும் தாங்க எனக்கு. அதை வந்து எப்பயுமே மறந்துடாதீங்க. மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்டும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பாருங்க. இப்போ வந்து சைடு ஜாயினிங் பண்ண போறோம். கை ஜாயின் பண்ணியாச்சு. கையோட அளவு பிளவுஸ்ல இருந்து கரெக்டா வச்சு மார்க் பண்றேன். எந்த அளவு வேணுமோ அதை கரெக்டா மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுல அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப கை ஆம்கோல் கிட்டையும் அந்த அளவு பிளவுஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆம்கோல் வந்து அந்த கை கிட்ட வந்து நம்ம அர்க்காத் பண்ணிருப்போம். அதை ஆல்ரெடி நம்ம கட்டிங் பண்ணும் போதே பண்ணிருப்போம். அந்த இதுவும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின்னா அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்குன்றத கரெக்டா மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர்ல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்களேன். பேக் பக்கம் டாட் நான் பிடிக்கல, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேக் டாட் நான் இன்னும் பிடிக்கல. சென்டர்ல கரெக்டா அளவு பிளவுஸ்ல இருந்து அதை பாதியா மெஷர் பண்ணி ஒரு அளவு வச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிருக்கேன். 2 அளவு. அதாவது அந்த 1 இன்ச் ஏன் தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுதான் நம்மளோட டாட் பிடிக்க வேண்டிய அளவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊக்குப்பெட்டி எவ்வளவு வருதுன்றத அளந்து அதுக்கும் நம்ம ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த தையலும் அந்த அளவும் கரெக்டா வர மாதிரி வச்சுக்கணும். அந்த பக்கத்துல உள்ள மார்க்கிங் எதுக்கு அப்படின்னா அது வந்து நம்ம பிடிக்க போற முதுகு பக்கம் வர டாட். எப்பயுமே டாட்டை கடைசியா பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம அந்த டாட்டை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ நான் எப்பயுமே வந்து அந்த மாதிரி தாங்க கொடுப்பேன். டாட் வந்து கடைசியா தான் பிடிப்பேன். திருப்பியும் அது மேலேயே அப்படி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையல் வந்து சில பேர் 3 தையல் கிட்ட கேட்பாங்க, 4 தையல் கிட்ட கேட்பாங்க பிரிச்சு விடுறதுக்காக. நான் அதனால எப்பயுமே 4 தையல் நான் போட்டு கொடுத்துருவேங்க. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் இப்போ நம்ம ஒரு பக்கம் அளந்தோம் இல்லையா, திருப்பியும் அளவு பிளவுஸை எடுத்து நீங்க அளக்காதீங்க. அந்த கையா நம்ம ஏற்கனவே தச்ச கையவே வச்சு அளங்க. அப்பனாதான் கரெக்டா 2 கையும் சமமா இருக்கும். ஏன்னா அளவு பிளவுஸ் வச்சு நீங்க அளக்கும் போது ஒன்னை இழுத்து பிடிச்சி ஒன்னை லூஸா விட்டுட்டீங்க அப்படின்னா மார்க்கிங் மாறிடும். அதுக்காக தான் இதுலயுமே நம்ம அர்க்காத் பண்ணிருக்கிறத கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டு நான் சென்டர் வரைக்கும் கொண்டுட்டு வந்துடுறேங்க தையலை. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு இப்ப பேக் பார்ட்ல நம்ம அளந்தோம் இல்லையா, அதை அப்படியே 2ஆ மடிச்சு போட்டு ஒரு மார்க் கொடுத்துருங்க. அந்த கரெக்டான அந்த அளவுகள்லயே எனக்கு வந்துச்சு, அதனால நான் மார்க் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஊக்கு பெட்டி வைக்கிற இடத்துலயும் ஒரு மார்க்கிங் கொடுத்துடுறேன் அளவு பிளவுஸ் வச்சு. இப்ப இது 2ம் ஜாயின் ஆகுற மாதிரி கரெக்டா வச்சுட்டு நேரா தையல் கொடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நான் ஸ்டிச் பண்ற மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பண்ணுங்க.
இவ்வளோ ஈஸியா ஒரு பிளவுஸ வந்து கண்டிப்பா பினிஷிங் பண்ண முடியும் அப்படின்னா இது என்னோட மெத்தட்ல தாங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு மெத்தட் கிடையாது. நான் வந்து நிறைய பேரோட மெத்தட பார்த்து தான் ஒவ்வொன்றையும் சரி பண்ணி நான் எனக்கானதா ஒரு ஹோலா வந்து உருவாக்கி வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம டாட்டுக்காக எவ்வளவு அளவு விட்டோமோ அந்த டாட்டை கரெக்டா அந்த சென்டர்ல நான் பிடிச்சிருவேங்க. கரெக்டா சென்டரா அளந்துக்கோங்க. அளந்துட்டு ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிருங்க. 4 இன்ச்சு நீளம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. டாட் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கழுத்தை வந்து அடிச்சு பைப்பிங் வந்து அடிச்சு திருப்புவோம் இல்லையா, அதுக்கு கிராஸ் பீஸா எடுத்துக்கணும். இதுவுமே நான் வந்து கட் பண்ணும் போது தாங்க, ஸ்டிச் பண்ணும் போதுதான் பண்ணுவேன். கட் பண்ணும்போது இதை வந்து நான் எடுக்க மாட்டேன். கரெக்டா ஒரு இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு தான் நமக்கு தேவைப்படும். 1.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு. சோ எல்லாமே வந்து சைடா ஒரு நேர் தையல். கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ரவுண்ட் நெக் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நேர் பீஸ் எடுத்துறாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கழுத்து வந்து அது வந்து கரெக்டாவே ஷேப் இருக்காது, சுருக்கமா இருக்கும். சோ நீங்க சில பேர் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு கிராஸா வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனா நான் பாருங்களேன், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு நேராவே ஸ்டிச் பண்ணுவேன். ஆனா இந்த மெத்தட்லயும் நீங்க ஸ்டிச் பண்ணலாங்க, நீட்டாவே வரும். ஆனா நம்ம எடுக்கிற துணி வந்து கிராஸ் பீஸ்ல தான் நீங்க எடுத்துருக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. கிராஸ் பீஸ்ல எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அது வந்து ரப்பர் மாதிரி நல்லா இழுத்து கொடுத்து அந்த கழுத்து வந்து ரவுண்டா நீங்க திருப்பும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எல்லா த்ரெட்டையும் கட்டி விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே சமமா கட் பண்ணிக்கிறேங்க. பிகினர்ஸ் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இல்ல எங்களுக்கு அந்த கிராஸா வச்சு எப்படி ஸ்டிச் பண்றது வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அதை எப்படி நான் கட் பண்றேன், எப்படி ஸ்டிச் பண்றேன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அப்படியே நீட்டா ஒரு தையல் கொடுத்துருங்க. நேரா 1/4 இன்ச் மட்டும், கொஞ்சமா, ரொம்ப வேண்டாம். இப்ப இந்த துணிய அப்படியே கிளாத் மேல கழுத்து பகுதியில இருந்து கையில இருந்து கழுத்து பகுதி பட்டி பீஸ்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. அப்படியே நல்ல பக்கத்தையும் கரெக்டா ஒண்ணுக்கு மேல வச்சு நம்ம எப்பயுமே தைக்கும் போது நல்ல பக்கமும் மேல இருக்கணும். அதாவது உள்ள இருக்கணும். தையல் பக்கம் வெளியே பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. 1/4 இன்ச்சுக்கு நம்ம கழுத்துக்கு எவ்வளவு அகலம் துணி விட்டுருக்கீங்க, அளவு மார்க்கிங் விட்டுருக்கீங்களோ அதுல அப்படியே 1/4 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கீழே உள்ள துணியை இழுத்து கொடுக்காதீங்க. மேல வந்து அந்த கிளாத்தை வந்து கரெக்டா அந்த கழுத்தோட ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுக்கிட்டே தச்சுட்டு வாங்க. எதையுமே இழுக்காதீங்க. துணியை இழுத்தாங்களே அந்த ஷேப் வந்து மாறிடும். ஸோ கிளாத்தை இழுக்காம, அந்த ஃபேப்ரிக்கை இழுக்காம நேரா அது மேல வச்சு அந்த ஷேப்லயே வச்சுக்கிட்டே தச்சுட்டு வரணும். இப்ப அதை அப்படியே எடுத்து விட்டு ஒரு அமுக்கடி மாதிரி போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷேப்பா இருக்கிறதுக்கு அந்த கிளாத்தை வந்து நான் ஒண்ணு போல கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா பிசுறுலாம் வெளியே தெரியும் இல்லையா, அந்த இது அதை கட் பண்ணும்போது கவனமா கட் பண்ணுங்க. மெயின் கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சில பேர் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த கட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகுல வந்து அந்த தையல் பிரியும் போது அது அப்படியே துணி பிரிந்துட்டு போயிடும். அதை பிளவுஸே வம்பா போயிருங்க. சோ நான் வந்து அந்த மாதிரி கட்டிங் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நல்லா அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டு மட்டும்தான் திருப்புவேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்திருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துருவாங்க. கட்டிங் கொடுக்கறது அந்த கழுத்தை வந்து நேரா நீட்டா கொண்டுட்டு வந்துரும். பட் ஆனா அந்த பிளவுஸை நம்ம யூஸ் பண்ண வியர் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த துணி வந்து அந்த தையல் பிரிக்கும் போது அந்த துணியும் சேர்ந்து கிழிஞ்சிட்டு போயிருங்க. அவங்களால அந்த பிளவுஸை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாம போயிரும். சோ அந்த மாதிரி நான் கட்டிங் கொடுக்க மாட்டேன். வேணும்னா நீங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஆனா கழுத்து ஷேப் நல்லா கிடைக்கும். பட் இதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் நெக்கு காட்டுறேன் பாருங்க. அதை அப்படியே மடக்கி அடிச்சிங்க அப்படின்னால அமுக்கடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது அழகா அதுவே உங்களுக்கு அழகா மடங்கி வந்துருங்க நீட்டா. அது அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் கொடுத்துட்டே வந்துட்டு திருப்பியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எஜ்ஜில் ரெண்டு இது பார்டர் மாதிரி 2 தையல் கொடுத்தா தான் அந்த கழுத்து பார்க்க அழகா இருக்கும். ஸோ அந்த எஜ்ஜிலையும் ஒரு தையல் கொடுத்துவேன். இவ்வளோ குயிக்கா ஒரு பிளவுஸ் இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க.
நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா மெதுவா வேணா இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஓகேங்களா. அவ்வளவுதாங்க. பிளவுஸ் எவ்வளவு நீட்டா ஒரு ½ நான் ஒரு பிளவுஸ முடிச்சிட்டேன். அதையே உங்களுக்கும் வீடியோவா போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க 9:05 முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஐவுக்கு வைக்கவும் ரெடி ஆயிட்டேங்க. பாய்.